தேர்ஸ்டே மார்னிங் நைட்டே நேட்டிவ்லேருந்து பெருந்துறைக்கு வந்தாச்சு. ஹஸ்பண்ட்க்கு இன்னையிலேருந்து காலேஜ் ஸ்டார்ட் ஆகுது. காலையில் வந்தோம்னா டிராஃபிக் அதிகமாக இருக்கும்ட்டு நைட்டே வந்துட்டோம். வந்துட்டு தோசை ஊற்றி சாப்பிட்டு அப்படியே தூங்கியாச்சு. ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. சரி காலையில் எழுந்திரிச்சு கிச்சனை க்ளீன் பண்ணிக்கலான்ட்டு காலையில் தான் கிச்சன் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன சமைக்கிறதுனே தெரியல. சரி சாப்பாட்டை வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா யோசிச்சுக்கலான்ட்டு சாப்பாட்டை ஃபஸ்ட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சாப்பாடு வெந்து முடிக்க வரைக்குமே நான் யோசிச்சுட்டே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு. சாம்பார் வச்சிட்டோன்னா நைட் டின்னருக்கும் தோசைக்கு ஊற்றிக்கலான்ட்டு ஒன் பாட் சாம்பார் மாதிரி பருப்போட எல்லா காயும் போட்டு குக்கரில் வேக வச்சு தாளித்து விட்டாச்சு. நான் வந்து ரசத்துக்கு இடிக்கலான்ட்டு எடுத்தேன். இந்த சவுண்டு கேட்டாலே சாமி எங்கே இருந்தாலும் வந்துடுவாங்க. இந்த வெள்ளைப்பூடு போடுறதுக்கு ஒன்று ஒன்றா பிடிக்கும். என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அந்த வேலையை விட்டுட்டு வந்து இந்த வெள்ளைப்பூடு போட்டதுக்கப்புறம் தான் போவாங்க. 2 பேர் சேர்ந்து ரசத்துக்கு இடித்து தாளித்து விட்டுட்டு ஹஸ்பண்ட்க்கும் டைம் ஆயிடுச்சு. சாம்பாரோட சாப்பாடு வச்சு சாப்பிட்டு காலேஜுக்கு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ரசமே ரெடி ஆயிடுச்சு. நானும் சமையும் சாப்பிட்டு சமையை கொண்டு போய் பால்வாடியில் விட்டுட்டு வந்தாச்சு. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.